நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கி ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? ஜவான் 2 படத்துக்கு பார்ட் 2 உருவாகிறதா ஒரு செய்தி வருதே, அது உண்மையான? ஹரி திருச்செந்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஜவான் திரைப்படத்துடைய பார்ட் 2 உருவாவதை பற்றி அதிகாரப்பூர்வமான எந்த செய்தியும் வெளியாகலை அப்படின்னாலும் அப்படி ஒரு திரைப்படம் உருவாவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். ஏன்னா ஷாருக் கானுடைய திரைப்பட வரலாற்றிலே மிகப்பெரிய வசூலை குவித்த படமாக ஜவான் 2 அமைந்தது. அதனால் மீண்டும் அட்லியோட இணைவதற்கு அவர் ஆர்வமாக தான் இருப்பார். நடிகை ஜெனிலியாவோட மகன் சைல்ட் ஆர்டிஸ்டா அறிமுகமாறாருன்னு பூஜா ஹைதராபாத்ல இருந்து கேட்டிருக்காங்க. ரிதேஷ் தேஷ்முக் இயக்கத்திலும் ஜெனிலியாவின் தயாரிப்பிலும் உருவாகிற ராஜ சிவாஜி என்ற படத்திலே இளம் வயது சத்ரபதி சிவாஜியாக நடிக்கிறார் ஜெனிலியாவுடைய மகனான ராகுல் தேஷ்முக். கருப்பு படத்தோட இசை வெளியீட்டு விழா எங்க எப்போ நடக்கும்னு பாலா திருச்சியில இருந்து கேட்டிருக்காங்க. கருப்பு படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா இந்த மாதம் 26ஆம் தேதி, அதாவது வருகிற ஞாயிற்றுக்கிழமை என்று மதுரையிலே நடைபெற இருக்கிறது. நடிகை ரித்திகாவோட திருமணம் ஒத்திவைக்கப்பட்டதா சொல்றாங்களே, அது எதனாலன்னு பிரியா விழுப்புரத்துல இருந்து கேட்டிருக்காங்க. நடிகை ரித்திகாவுடைய திருமணத்தை பொறுத்தவரையிலே அந்த திருமண தேதி ஒத்திவைக்கப்பட்டது மட்டும் இல்லை, அந்த திருமணமே நடக்குமா அப்படின்ற கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது. அதற்கான சூழல் இல்லை அப்படின்ற மாதிரி தான் ரித்திகாவும் ஒரு பேட்டியிலே தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். மிருணால் தாக்கூர் நடிப்புல தனுஷ் ஒரு புது படத்தை இயக்குறாரான்னு வெற்றி ஒசூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு மிருணால் தாக்கூர் நடிப்பில் தனுஷ் எந்த ஒரு திரைப்படத்தையும் இயக்க இருப்பதாக தெரியல. நடிகர் கவின் நடிக்க இருக்கிற புது படத்தை எந்த அறிமுக இயக்குனர் இயக்க இருக்கிறாருன்னு வெங்கி தஞ்சாவூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. பியாண்ட் பிக்சர்ஸும் சுஷ்மா சினியார்ஸும் இணைந்து தயாரிக்க இருக்கின்ற படத்தில் அடுத்து கதாநாயகனாக நடிக்க ஒப்பந்தமாக இருக்கிறார் கவின். இந்த படத்தை இயக்கப் போவது பார்க்கிங் படத்தின் இயக்குனரான ராம்குமார் பாலகிருஷ்ணனுடைய இணை இயக்குனரான பிரவீன் பரமசிவம். கிரேசி மோகனுக்கு அசிஸ்டன்ட் யாரும் இருந்தாங்களா? காமெடி ட்ராக் எழுதுறதுக்கு அவரை மாதிரி இப்போ ஆள் இல்லையேன்னு ஜான் கிருஷ்ணகிரியிலேருந்து கேட்டிருக்காங்க. கிரேசி மோகன் மாதிரி நகைச்சுவை வசனங்கள் எழுதக்கூடிய ஒருத்தர் இப்போ தமிழ் சினிமாவில் இல்லையே அப்படின்ற ஏக்கம் தமிழ் சினிமாவில் உள்ள பலம் இளம் இயக்குநர்கிட்ட இருக்குது. கிரேசி மோகன்கிட்ட யாரும் பிரதானமாக உதவியாளர்களாக இருந்ததாக தெரியல. விக்ரமோட வீரதீர சூரன் பார்ட் 1 படம் எப்போ வெளியாகும்னு ஜெகதீஷ் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. வீரதீர சோழன் படத்துடைய பார்ட் 2 ரசித்து அந்த படத்தை நீங்கள் வெற்றி படம் ஆக்கியிருந்தீங்கன்னா நிச்சயமாக வீரதீர சோழன் படத்துடைய பார்ட் 1 வெளிவந்திருக்கும். ஆனால் அதுதான் நீங்கள் செய்யலையே. சித்ரா சார், நீங்கள் ஏதாச்சும் கிளப்ல மெம்பராக இருக்கீங்களா? அப்படி இருந்தாங்க என்னென்ன மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் நடக்கும்னு மடிப்பாக்கத்துலேருந்து புவனேஸ்வரி கேட்டிருக்காங்க. முதலமைச்சர் ராஜாஜியால் தொடங்கி வைக்கப்பட்ட தியாகராயநகர் சோஷியல் கிளப்பில் நான் உறுப்பினராக இருக்கேன். எல்லா சோஷியல் கிளப்லேயும் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கோ அது போன்ற ஆக்டிவிட்டீஸ் தான் இங்கே. டேபிள் டென்னிஸ் இருக்குது, பேட்மிண்டன் இருக்குது, ஷட்டில் இருக்குது, இது மாதிரி பல விளையாட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கிளப்பை பொறுத்த வரைக்கும் அதுக்கு என்ன பெருமைன்னா, பல முக்கியமான கதாநாயகர்கள் ஒரு காலகட்டத்தில் இந்த கிளப்பில் உறுப்பினராக இருந்திருக்கிறார்கள். அப்படி உறுப்பினராக இருந்தவர்களில் மிக குறிப்பிடத்தகுந்த ஒருவர்னால் அது காதல் மன்னன் ஜெமினேசன். நாகேஷ் இங்கே உறுப்பினராக இருந்திருக்கிறார். பேசும் படம் பத்திரிகையுடைய அதிபரான டிவி ராம்நாத் இங்கே உறுப்பினர். இசையமைப்பாளர் TR பாப்பா இங்கே உறுப்பினர். இப்படி திரைத்துறையிலிருந்து பல பேரை உறுப்பினர்களாக பெற்றிருந்த ஒரு கிளப் அது. இயக்குனர் ஜீத்து ஜோசப்போட ராம் படம் என்ன ஆச்சுன்னு ஷாலினி திருச்செந்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இயக்குனர் ஜீத்து ஜோசப்புடைய ராம் திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு இன்னும் நிறைவடைந்தால் தானே படம் வெளியில் வரும். LIK படத்தோட தோல்விக்கு அப்புறமா பிரதீப் ரங்கநாதன் வெங்கட் பிரபு மாதிரியான பெரிய இயக்குநர்கள் கூட படம் பண்ணுறதுனாலதா இல்லை அவரோட வைப்ல இருக்கிற இயக்குநர்கள் கூட படம் பண்ணுறதுனாலதான்னு ஜானி யாழ்ப்பாணத்துலேருந்து கேட்டிருக்காங்க. LIK திரைப்படத்துக்கு பின்னாலே பிரதீப் ரங்கநாதன் எந்த இயக்குனருடன் இணைந்து பணியாற்றப் போகிறார் என்பதை விட எந்த மாதிரியான கதையில் பயணிக்கப் போகிறார் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா பிரதீப் ரங்கநாதனுக்கு என்று இன்றைக்கு ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்குது. அவர் படங்கள் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு வரைமுறை வச்சுருக்காங்க. அந்த பாதையிலேயே இப்போது பயணிப்பது தான் பிரதீப் ரங்கநாதனுக்கு வெற்றியை தேடித்தரும். அப்படின்றதுனால அது மாதிரி கதைகளாக பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு அவசியம் அவருக்கு இருக்குது. உங்களோட ரீசன்ட் போஸ்ட்ல டாக்டர் ஸ்ரீதர் நடிக்கிறதுக்காக தான் சினிமாக்குள்ள வந்தாருன்னு சொன்னீங்க. ஆனால் அவர் இயக்குனர் ஆனதுக்கப்புறம் எதனால சின்ன விஷயத்துல கூட நடிக்கலன்னு கார்த்திக் ஆழ்வார்பேட்டையிலேருந்து கேட்டிருக்காங்க. நடிகராகணும் அப்படின்னு தான் சினிமாவத்துக்குள்ளே ஸ்ரீதர் அடி எடுத்து வைக்க ஆசைப்பட்டார். ஆனால் ஒரு கதாசிரியராகவும் இயக்குனராகவும் உருவெடுத்ததுக்கு பின்னாலே அதன் மேலே அவருக்கு இருந்த மயக்கம் மிகவும் அதிகமாக இருந்தது. அதன் காரணமாகத்தான் நடிப்பு பக்கம் அவர் திரும்பி பார்க்கக்கூட இல்லை. இந்த எலெக்ஷனில் துல்கர் சல்மான் தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டிருக்காரு. அவர் எப்போ தமிழ்நாட்டுக்கு மாறினாரு? வேற லாங்குவேஜ் நடிகர்கள் யாராச்சும் இப்போ தமிழ்நாட்டில் செட்டில் ஆயிருக்காங்களான்னு மதிஷான் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. மலையாள நடிகர் மம்முட்டி, மோகன்லால், கன்னட படங்களின் முடிசூடா மன்னராக இருந்த ராஜ்குமார், இப்படி எல்லாருமே இங்கே தமிழ்நாட்டில் இருந்தவங்க தானே. அதன் காரணமாகத்தான் அவர்கள் பலருடைய வாக்குரிமை இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே இருக்கிறது. ஃபைட் மாஸ்டர் அழகு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சிதம்பரத்துலேருந்து வெங்கடேசன் கேட்டிருக்காங்க.
தன் கலைஞனான அழகுக்கு முன்ன போல் இப்போது திரைப்படங்களில் அதிகமாக வாய்ப்புகள் வருவதாக தெரியல. தொலைக்காட்சி தொடரில் அவ்வப்போது நடித்து கொண்டிருக்கிறார். மகா அவதார் பரசுராம் படத்துக்கும் இசையமைப்பாளர் சாம் சிஎஸ் தானான்னு மதுரையிலேருந்து பாண்டி கேட்டிருக்காங்க. மகா அவதார் பரசுராம் படத்துக்கும் சாம் சிஎஸ் தான் இசையமைக்கிறார். அதை பற்றி அவரே பல பத்திரிகை பேட்டிகளில் பதிவு செய்திருக்கிறார். நடிகை சத்யகலா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எங்க இருக்காங்கன்னு கோவை புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. நடிகை சத்யகலாவை பொறுத்தவரையிலே திரையுலகத்திலிருந்து அவர் விலகி பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. இப்போதும் அவர் சென்னையில் தான் வசிக்கிறார். நடிகர் பாண்டியன் நடித்து தயாரித்த பந்தய குதிரை படம் ஏன் ட்ராப் ஆச்சு, அந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸ்லாம் யாருன்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. பந்தய குதிரை படத்திலே பாண்டியன் கதாநாயகனாக நடித்திருந்தார். அவருக்கு ஜோடியாக நடித்திருந்தது வைகாசி பிறந்தாச்சி படத்தில் அறிமுகமான காவேரி. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது பாண்டியனுடைய தயாரிப்பில் உருவான படம் இல்லை. டைரக்டர் சங்கரோட அடுத்த படத்துக்கு ப்ரொடியூசர் கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் அவர் தொடர்ந்து தோல்வி படங்கள் கொடுத்ததுனாலயா, இல்லைன்னா எந்தவித பிளானிங்கும் இல்லாமல் பட்ஜெட்டை தாண்டி செலவு பண்ணுறதுனாலயா, அவரோட எஸ் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் மூலமா அவரோட அடுத்த படத்தை தயாரிக்க வாய்ப்பு இருக்கான்னு மயூரன் மட்டக்களப்பிலேருந்து கேட்டிருக்காங்க. சங்கருடைய இயக்கத்திலே படத்தை தயாரிப்பதற்கு இன்றைக்கு தயாரிப்பாளர் பெரிய அளவில் முன் வரலைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்தியன் 2 திரைப்படத்தினுடைய தோல்விதான். இயக்குனர் வீணை எஸ் பாலச்சந்தர் தமிழ் படங்களை நடிச்சிருக்காரான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. இது நிஜமா, கைதி, ராணி, அந்த நாள், அவன் அமரன், அவனா இவன், நடுவிரவில், பொம்மை உட்பட 30க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் எஸ் பாலச்சந்தர். அடுத்து இன்று ஒரு தகவல். ஸ்ரீதரேகே விடிவெளி திரைப்படத்தை தயாரித்தது நடிகர் சிவாஜி கணேசனும் அவருடைய நெருங்கிய நண்பரான முத்துமாணிக்கம். ஸ்ரீதருக்கு திருமணம் முடிந்தவுடன் தம்பதி சமேதராக நீங்கள் 2 பேரும் எங்களுடைய ஊரான வேட்டக்காரம்புதூருக்கு வந்து அங்கே சில நாட்கள் தங்கி இருக்க வேண்டும் என்று ஸ்ரீதருக்கு அழைப்பு விடுத்தார் முத்துமாணிக்கம். முத்துமாணிக்கத்துக்கும் ஸ்ரீதருக்கும் இடையே நல்ல நட்பு இருந்த காரணத்தினால அவருடைய அழைப்பை தட்ட முடியாமல் வேட்டைக்காரன்புதூருக்கு புறப்பட்டு சென்றார் ஸ்ரீதர். அப்படி வேட்டைக்காரன்புதூருக்கு சென்றிருந்த சமயத்தில் தான் ஆழியார் அணைக்கட்டை பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஸ்ரீதருக்கு கிடைத்தது. மலையினுடைய அடிவாரத்தில் அற்புதமாக அந்த அணையை அப்போதுதான் கட்டி முடித்திருந்தார். அந்த ரம்யமான சூழ்நிலையிலே தன்னுடைய மனதை பறிகொடுத்த ஸ்ரீதர் இந்த ஆழியாறு அணைக்கட்டை நிலைக்களமாக கொண்டு ஒரு காதல் கதை எழுதி படமாக்கினால் எப்படி இருக்கும் என்று சிந்திக்க தொடங்கினார். அப்படி அவர் சிந்தித்ததன் விளைவாக பிறந்த ஒரு கதை தான் காதலிக்க நேரமில்லை. அந்த காதலிக்க நேரமில்லை மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமைந்தது மட்டும் இல்லாமல் ரவிச்சந்திரன் என்ற அற்புதமான ஒரு கதாநாயகனையும் காஞ்சனா என்கின்ற அற்புதமான ஒரு கதாநாயகியும் தமிழ் சினிமாவுக்கு தந்தது. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.